अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतो वन्ते भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் காண வேண்டியது 3வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, how can one whose innermost heart has been scorched by the sun of sorrow, that comes from duty, be happy. That comes from duty. Be happy until the sweat rain of torrential stillness. தமிழே படிக்கிறேன். கடமைகள் என்ற சுட்டெரிக்கும் துயரச் சூரியனால் உள்ளம் வெந்து போன ஒருவன் பெருமழையாய் பொழியும் பேரமைதி என்னும் இனிய மழையை தவிர வேறு எதனால் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு கோட்டிருக்கு. சரிக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும்னா, கடமை அப்படிங்கிறத துயரமான சுட்டிருக்கும் சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக சம்மர்ல நம்ம பகல்ல இருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி அந்த எப்படி சொல்றது, ஒரு 40-45 டிகிரி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில ஒரு 5 நிமிஷம் நின்னா போதும், அந்த சுட்டெரிக்கும் வெயிலினுடைய அந்த கொடூரம் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அப்போ அந்த கொடூரம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் எதோட லிங்க் பண்றாரு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். கடமைகளோட லிங்க் பண்ணியிருக்காரு. இங்க கடமை செய்யறது அவ்வளவு பெரிய கொடுமையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படித்தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் கடமை என்பது கொடுமை அப்படின்ற வார்த்தையில இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடமைகள் அப்படின்னாலே என்னவா, சுட்டெரிக்கும் துயர சூரியனா. அப்ப அதனால உள்ளம் வெந்து போகாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா ஒருவன் துக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ரேஞ்சிலையும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு தீர்வு அப்படின்னு இருக்கணும்னா கண்டிப்பா ஒரே தீர்வு தான், அது பெருமழையாய் பொழியும் பேரமைதி என்னும் இனிய மழையை தவிர வேறு எதனால் மகிழ்ச்சி அடைய முடியும். அப்ப இவனுக்கு பேரமைதி அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த நொந்து போயிட்டு இருக்கான் இல்லையா, சுட்டிருக்கும் வெயில்ல கொடுமையில நொந்து போயிட்டு இருக்குன்ற அந்த உள்ளத்திற்கு இப்ப மழை பெய்யணும்னா அந்த மலைக்கு பேர் என்ன, பேரமைதி அப்படிங்கிற மலை. இப்ப இந்த பேரமைதினா என்னன்னு புரியணும், கடமைன்னா என்னன்னு புரியணும். புரிஞ்சுட்டா நம்ம அஷ்டாவகரர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இங்க பேரமைதி, அது சும்மா அமைதினே சொல்லிடலாம். இங்க பேரமைதி என்ற வார்த்தை எக்ஸ்ட்ராவா போடப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேரமைதி அப்படின்னு கொடுக்கறதுக்கு காரணம் மாயையை கடந்த நிலையில் இருக்கின்ற அமைதி. மாயில இருக்கும்போது ஞானி அமைதியா தான் இருப்பான். அவனுடைய அமைதிக்கு எந்த பங்கமும் வராதுன்னு தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். அவனுடைய அந்த பிரம்மானந்தம் எந்தவித பாதிப்புக்கும் இல்லாமலே தான் மாயையிலே இருப்பான். ஆனா மாயையே இல்லாம கூட அவன் இருப்பான். அதுவும் இன்னும் அழகான ஒரு பேரமைதியாகத்தான் இருக்கும். இங்க பர்டிகுலரா கடமைகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கார். கர்மயோகத்துல கடமையை செய்ன்னு தானே கண்ணன் வலியுறுத்தி இருக்கின்றான். இப்ப பகவத்கீதை என்ன பொய் சொல்லுதா? கர்மயோகத்தினாலேயே மோட்சம் பெற முடியும் என்று சொன்னானே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொன்னானே தவிர கடமை செய்ய வேண்டாம்னு சொல்லலையே. அப்ப கடமையை முறையா எப்படி பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தானே தவிர கடமையே கொடுமைன்னு அங்க ஒண்ணும் சொல்லலையே. இவர் ஏன் கடமையே கொடுமை அப்படின்னு சொல்றாரு என்றெல்லாம் நமக்கு சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கர்மயோகம் அப்படிங்கிறது ஆசை காட்டி உங்களை ஞானத்துக்குள்ள இழுக்கக்கூடிய ஒரு வேலைதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கடமைகளை மூட்டி விடுவதுன்றது கர்மயோகத்தினுடைய நோக்கம் அல்ல. கர்ம தலைகளிலிருந்து முற்றிலும் உன்னை விடுதலையாக்குவதே கர்மயோகத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதன் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கிறோம். இங்கே கடமையை செய்யணும் கண்ணன் சொன்னான்னா அவனுடைய பியூர் இன்டென்ஷன் என்ன, உன்னை கடமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய இன்டென்ஷனு. அப்ப நைஷ்கர்மிய சித்தியை உன்னை அடைவிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் கர்மயோகத்தின் நோக்கமே.
கர்ம பந்தத்திலிருந்து முற்றிலும் உன்னை விடுதலையே செல்ல வேண்டும் என்பதே கர்ம யோகத்தின் நோக்கமே. கர்மமில்லா நிலையை பெற வேண்டும் என்பதே கர்ம யோகத்தின் நோக்கமே. இதுதானுங்க இன்டென்ஷன் ஆஃப் தி கர்ம யோகா இட் செல்ஃப். அப்படி பார்த்தா அவங்க புரியும் இல்லையா? அப்ப கடமை கொடுமைன்னு புரியறதுனால தானே உன்னை கடமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். கர்மயோகத்தினுடைய நோக்கமே உன்னை கர்மத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உண்மையானா, பின்ன கர்மயோகத்தை இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அதுல சுகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்ல. அதுல சுகம் இல்ல. அது இன்ஃபேக்ட் அந்த கடமை அப்படிங்கிறது கொடுமைன்னு அவர் ஃபீல் பண்றதுனாலதான் அதுல இருந்து உன்னை மீட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தானே வருது. நெக்ஸ்ட் சரணாகதி அடைந்த பக்தன் எடுத்துக்கோங்க. ஒட்டு மொத்தமா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹாயா உட்காந்துறான். இப்ப அவன் கடமைகளே அற்றவனாக மாறிவிடுகின்றான். பக்தி யோகத்துல கடமை இருக்கா? சுத்தமா இல்ல. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல கர்மத்தை துறந்த மார்க்கங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லக்கூடாதுன்னு கண்ணன் சொல்லி காட்டுறான். ஏன்னா பக்தி, தியானம், ஞானம் இந்த 3 மார்க்கங்கள் வந்து அங்க கர்மத்துக்கு வேலையே இல்லை. ஸோ கர்மத்தை துறந்த மார்க்கங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் போதே உனக்கு வழிகாட்டி அந்த கர்மத்தை நீ துறக்கிறதுக்காகவே இந்த மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு கடைசியில. அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப கடமை கொடுமை தான் அப்படின்னு கீதையிலும் கண்ணன் சொல்லுகின்றான் என்று உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மேஜரா உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னா, எங்க வெறுப்பு வெறுப்பு இல்லாம ஒருத்தன் கடமையை பண்ணா அவனுக்கு என்னங்க வரப்போகுது? வெறுப்பு வெறுப்போட பண்ணினா நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். கண்ணன் எத்தனை கடமைகள் செய்தான், கண்ணன் எத்தனை லீலைகள் செய்தான், அவன் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுச்சு இப்போ அந்த புண்ணியம் பாவம் இரண்டுமே தாக்க முடியாத மாதிரி சூட்ச்மத்தோட கடமை பண்ணா அது வந்து கொடுமையா இருக்காது இல்ல. கடமைங்கிறது நீங்க விருப்ப வெறுப்போட பண்ணா ஈகோவோட பண்ணா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். பட் கடமையே கொடுமைன்னு நீங்க மொட்டையா சொன்னா அது எப்படிங்க நாங்க ஏத்துக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு லீலை செய்யும் அந்த தகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய தகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கு முன்னாடி முதல்ல கர்மத்தை துறந்தது வேதிரிக் மெத்தட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிரம்ம ஐக்கிய சுகத்தை நீ அனுபவித்து விட்டு பிறகு லீலா சுகத்தை மாயா சுகத்தை நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ எடுத்த உடனே நீ கடமை விருப்பு வெறுப்பு இல்லாத ஈகோ இல்லாத கடமை செய்வேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சோ ஈஸி. இங்க கடமைங்கிற பேர்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஆசையில மாட்டிட்டு இருப்பான். ஆனா அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏண்டாப்பா இப்படி எல்லாம் மாட்டின்னு இருக்க அப்படின்னு கேட்டா, கடமைப்பா அப்படின்னுவான். அதாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஆன்மீக பக்கம் கூப்பிட்டீங்கன்னா, உனக்கு என்னப்பா கல்யாணம் ஆகல, உனக்கு கடமை இல்லை, நீ போயிட்ட. ஆனா எனக்கு கடமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான். கடமை இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவனுக்கு குடும்பத்துல ஆசை இருக்கு, அந்த ஆசையை விட்டொழிக்க முடியாமல் அவன் இங்கே இருக்கின்றான் என்பதுதான் உண்மையே தவிர கடமை அழைக்கின்றது அதனால் இருக்கின்றான் என்பது காரணமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கிரகஸ்தனுக்கு அப்புறமா வந்து வானப்பிரஸ்தன் சன்னியாசன் அப்படிங்கிற தர்மம் ஏன் சொல்லப்பட்டது? கல்யாணம் பண்ணியிருந்தா சாகிற வரைக்கும் பொண்டாடி கூட வாழணும்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கொள்றதுதான் ஒரு முறையான ஒரு முயற்சியாக இருக்கும்னு வேதம் சொல்லியிருக்குல்ல. அதுக்கு என்ன சொல்ல போற? ஸோ கடமை என்பது ஆசையில் இருக்கும் வரைக்கும் தாங்க இருக்கும். தயவு செய்து இப்படிதான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆசையே இல்லைன்னா கடமை உங்ககிட்ட இருக்கவே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காவே இருக்காதுங்கிற. நீங்க போயிட்டு இந்த கண்ணனுடைய லீலை செய்கின்ற இந்த வேலைக்கெல்லாம் இப்ப போகக்கூடாது. மகனே நீ ஆசை இருக்கின்றாய், ஆதலால் உனக்கு கடமை வருகிறது. ஆசை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கடமைங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்படி நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன்னா கடமை கொடுமைன்னு ரொம்ப ஈஸியா புரியும்ல. ஏன்னா கடமையை கொடுமைன்ட்டாரு அப்படின்னா, கடமை கொடுமைன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, ஆசை இருக்கிறவனுக்கு தான் கடமையே இருக்கும். ஆசை இல்லாம கடமை பண்ணலாம் இல்ல. ஆசை இல்லாம இருக்கிறவனுக்கு கடமையே இருக்காது இல்ல. கண்ணன் லீலை செய்தாங்க. கண்ணன் கடமையை கிட்ட செஞ்சான், வெளியில தானே பண்ணான். அப்படியே உங்க வார்த்தைக்குவா கண்ணன் செய்தது கடமையா? அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் கடமை செய்தேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அவன் லீலை பண்ணாங்க. கடமை செய்யறவன் இருந்தா எவனாவது வந்து துரியோதனை வந்து பாதி வடையை கேட்டா கொடுப்பானாங்க? அவன் பண்ணது கடமையாங்க, யோசிச்சு பாருங்க. எங்க தர்மத்தை காக்க வேண்டும்ன்ற கடமையில வந்தா நீங்க சொல்லலாம், தர்மத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு கடமை உணர்ச்சியோடு அவதாரம் எடுத்தாருல்ல. கடமையை காக்கணும், தர்மத்தை காக்கணும் அப்படின்னா அதர்மத்துக்கு துணை போறதாமா தர்மத்தை காக்குறது?
தர்ம அதர்மம் இரண்டையும் தீயிட்டு கொளுத்துங்கிறார் ஞானதேவர். அவர் ஹையர் நாலேஜ் போகும்போது பிகினர்ஸ்க்கு எல்லாமே தேவைதான், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. தர்மம் எல்லாம் ரொம்ப முக்கியம் தான் ஆரம்பத்துல. தர்மம் அதர்மம் ரெண்டுக்குமே வேல்யூ கிடையாது அப்படிங்கறதானங்க மாயைக்குள்ள வரும்போது, முற்றிய மாயை நிலையில் பார்க்கும்போது அங்க வெறும் லீலையாகத்தான் இங்க இருக்கப்படுகிறதுன்னு பார்க்கும்போது, கண்ணன் விளையாடினான், அது வெறும் லீலை, அது கடமை அல்ல. கண்ணன் கடமையாக சேர்ந்தா அவனுக்கு அது கொடுமையா தான் போயிருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்போ ஆசையினால் தான் கடமை வருகிறது. ஆசை அற்று போனால் அங்கே கடமையும் சேர்ந்து அற்று விடுகிறது. ஆசையினால் உண்டான கடமை கொடுமைதானே. ஆசையினாலே கொடுமைன்னா அப்புறம் ஆசையினால் வந்த கடமை மட்டும் என்னவா? அதுவும் கண்டிப்பாக கொடுமையாகத்தான் இருக்க முடியும் என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் விருப்பு வெறுப்பு இல்லாம ஈகோ இல்லாம நான் கடமை ஆற்றுகின்றேன் என்றெல்லாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்ற நோக்கத்தில் தான் இந்த பர்டிகுலர் அஷ்டாவகிரகர் இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, வேதங்கள் ரொம்பவே இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, உன் பிராப்தம் உன்னை டிரைவ் பண்ணட்டும்டா, நீ ஒன்னும் லீல பண்ணி கிழிக்க வேணாம், நீ வாட்டுக்கு பிரம்மஸ்வரூபத்துல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுன்னு தான் அதிகமா இன்சிஸ்ட் பண்ணுதுங்கிற பாயிண்ட் ஆஃப் விஷன்லயே நீங்க பார்க்கும்போது, கடமை என்ற பெயரிலே நீ கொடுமை அனுபவிக்காதே, ஏனென்றால் கடமைகள் என்று உனக்கு எதுவும் இல்லை என்றுதான் நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். யாருக்கும் எந்த கடமையும் இல்லை அப்படிங்கிறது. இப்போ உதாரணமா கடமைன்னா என்ன சொல்லுவீங்க? கொடுத்த வாக்கை காப்பாத்துறது கடமை. கண்ணன் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைச்சானா? எதங்க கடமை? நான் வந்து என்னது திருமணத்தின் போது ப்ராமிஸ் பண்ணுவாங்களாமா, நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். வாக்கு கொடுத்துட்டோம் இல்ல, எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கண்ணன் நினைக்கலையே. போயிட்டா என்ன பண்ணுவான்? ஆமா, இடையில அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுறான். அந்த சத்தியத்தை காப்பாத்திட்டான் அவன். மனைவி இருக்கிற வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னா வாழ்ந்த வேண்டியதானே. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டெப்தா பார்த்தாதான் புரியும். அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு, என்னது கடமை கொடுமைன்ட்டாருன்னா ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கடமை உண்மையில கொடுமை தான். ஆனா இது பிகினர்ஸ்க்கு அப்கோர்ஸ் சொல்லக்கூடாதான். ஆசையில் எக்கச்சக்கமா இருக்கிறவன்ட்ட வந்து கடமை கொடுமை அப்படின்னா, அதான் கர்மத்தை தொடர்ந்த மார்க்கங்கள் பிகினர்ஸ்க்கு காட்டக்கூடாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எடுத்த உடனே வந்து ஏய் கடமையே பண்ணாம சும்மா இரு அப்படின்னு சொன்னா, ஆசை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்தான்னா அவன் கதி அதோ கதி ஆயிடும். அப்ப ஆசை எக்கச்சக்கமா இருக்கிறவன்ட்டு கர்ம யோகத்தை புகுத்தணும். அந்த ஆசைய அந்த வேதத்தின் விதிப்படி நீ பண்ணி, அந்த சுதர்மானுஷ்டானத்தின் அடிப்படையில பண்ணி, அதன் மூலியமா வர்ற சுகத்தை நீ அனுபவிச்சுக்கப்பா அப்படின்னு எல்லாம் அவன்கிட்ட சொல்லலாம். இது யாருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. இங்கே பேசுகிறது ஜனகனுக்கு அல்லவா? ஜனகனு போல் உட்கார்ந்துட்டு இருக்கும் நம் போன்ற மக்களுக்கு அல்லவா? சோ தேர்ஃபோர் இங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம், ஸ்ட்ராங்கா சொல்லலாம், கடமைனாலே கொடுமை தான்டா. நீ கடமையா எதையும் பண்ணக்கூடாதுடா. அதை நீ பண்ணா விளையாட்டா லீலையா பண்ணா பரவாயில்ல, அது கண்ணனை போல. நீ அதை கூட பண்ணிட்டு நீ ஏமாத்திப்ப வந்து சொல்லுவான். என்னடா நான் கடமை பண்ணலையே, அப்புறம் லீலை பண்ணிட்டு வரேன். என்ன லீலை பண்ணிட்டு வரேன்? இல்ல நான் வந்து பண்ணா சும்மா ஜாலியா தானே பண்ணிட்டு வரேன். அவன் 1,00,000 சேலரி மேலதான் ஆசை வச்சிருப்பான். அவன் என்னத்தையும் ஆசைக்கு தான் பண்ணிட்டு இருப்பான். இந்த எல்லாம் கேட்டுட்டு உடனே சொல்லுவான் அவன், நான் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, கடமையே கொடுமைன்னு. நான் கடமையெல்லாம் பண்ணல, சும்மா ஜஸ்ட் லீலைக்காக பண்ணிட்டு இருக்கேன் என்று. லீலைக்காக பண்ணுகிறேன் என்று சொன்னால் கூட நீ ஏமாற்றிக் கொள்வாய் என்று என்பதாலோ என்னவோ அந்த வார்த்தை இவர் மென்ஷன் பண்ணல. நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானா சொல்லிட்டு இருக்கேன். கண்ணன் பண்ணவில்லையா? ஞானிகள் செயலாற்றவில்லையா? அவர்கள் செய்யவில்லையா? இவர்கள் அதெல்லாம் லீலையா பண்ணாங்கடா. ஆனா நீ பண்ண வேண்டாங்கிறது தான் இங்கே பர்டிகுலரா இன்சிஸ்ட் பண்ணிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனகர் வந்து கண்ட்ரி ஆண்டுட்டு இருக்கும் போதே அது அவர் கடமை அப்படின்னு நினைக்கல. ஆக்சுவலி ராஜாக்கு எவ்வளவு கடமை இருக்கும், மக்களை வந்து எல்லாம் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கடமை. இப்ப கிருஷ்ணராவது லீலையா பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஜனகர் வந்து கம்ப்ளீட் பக்தியில சரணாகதியில இருந்ததுனால அவர் செய்யற கடமையா வந்து அவருக்கு கடமையா ஃபீல் பண்ணல, ஆனா கர்மங்களை செஞ்சுட்டு தான் இருக்காரு இல்லையா? கண்டிப்பா. சோ தேர்ஃபோர் அதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேணாங்கிற நானு. ஜனகர் எக்ஸாம்பிளோ அல்லது கண்ணன் எக்ஸாம்பிளோ எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி நான் பண்ண போறேன், அவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி முதல்ல மெச்சூர் ஆகு. இல்ல நான் அப்படி கடமை கடமை அப்படின்னு நினைச்சு கடமை பண்ணக்கூடாது. இப்ப தானா வருது, குரு சொல்றாரு அப்படின்னா அது மட்டும் பண்ணணும். நானா செய்யறது எல்லாமே வந்து நான் செய்யறதுதான் வச்சுக்கலாம். நீ ஏன் பண்ணிட்டேனாலே அவுட்டு. நீ லீல நினைச்சு பண்ணாலும் அவுட்டு, நான் ஜனகனா பண்றேன் நினைச்சு பண்ணேனாலும் அவுட்டு. நீ பண்ணவே கூடாது. குரு சொல்றாரு, குருவுக்காக பண்றேன், கண்ணனுக்காக பண்றேன், எனக்காக பண்ணல. சோ நான் எனக்கு பண்றேன்னுட்டாலே அவுட்டு அப்படிங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிடிசி மட்டும் நீங்க எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க.
ஓகேவா? யாராவது இந்த அது கேட்குறாங்க, இது கேட்குறாங்க அப்படின்னு இப்ப நடுவுல வந்து சூரிய நமஸ்கார் ஒர்க் ஷாப் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இது கடமையே இல்ல. தேவையில்லாம நானா மூக்க நுழைச்சிட்டு உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்ப எப்ப வந்து நானா செய்றேனோ, அது வந்து ஈவன் தோ ஃபெமிலியரா இருக்கிறது தான் என்ஜாய் பண்ணி தான் நான் பண்றேன். எனக்கு அதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனாலும் வந்து எனக்கு அது ட்ரபிளா தான் தெரிஞ்சது. இதே இது நீங்க சொல்லும்போது பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப டிடிசிய கம்பேர் பண்ணும்போது, இந்த 5 டேஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்ல ஜுஜுபி. ஆனா டிடிசி நான் பண்ணும்போது எனக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்காது. நீங்க தான் அப்படி சொன்னா எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபோன் பண்றது, செய்றது, செஞ்சுட்டியா? பண்ணிட்டியா? அப்படின்னு. இல்ல அப்படின்னா நான் பாட்டு ஜாலியா கூட சம்டைம்ஸ் நான் இருப்பேன். அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் நானா ஒரு விஷயத்த எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே அது ட்ரபிள் தான் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆனது நான். ஓகேமா. அதே மாதிரினா இந்த துக்காராம் ஒருத்தர் வந்து வியாபாரி. அவர்கிட்ட போய் துக்காராம் வந்து சொல்லுவாரு, இதெல்லாம் விட்டுட்டு வந்துடுப்பா அப்படின்னு. அவர் வந்துட்டு துக்காராம் மகாராஜ் வந்து இதை விட நான் பேர் அமைதியா உனக்கு காட்டுறேன். நீ நாம சங்கீர்த்தனத்துக்கு வா, பிரவர்ச்சனுக்கு வா, அதுலயே உனக்கு வந்து நீ யாருன்னு புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல இல்ல எனக்கு கடமை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி வியாபாரம் பயங்கர தீவிரமா பண்ணுவார். சரி, நீ பொறுமையா எப்ப வரணுமோ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவ்வளவு இருக்கி வியாபாரத்தை பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. அப்புறம் துக்காராம் இருந்துட்டு ஒரு தூண் வரும்னா அதை புடிச்சிட்டு ரொம்ப நேரம் நிப்பாரு. அப்போ இந்த வியாபாரிக்கு அப்பதான் ஃபீல் ஆகும், என்னது இவ்வளவு நேரம் வந்து தூணை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னை தூணை பிடிச்சு என்னை வந்து தூண் பிடிச்சிருக்கு, வந்து காப்பாத்துப்பான்னு அந்த வியாபாரி கிட்டே கேட்பாரு. அப்ப வந்து அந்த வியாபாரி சொல்லுவான், நீயா விட்டுட்டேன்னா அந்த தூணை நீ பிடிச்சிருக்க, அது உன்னை பிடிச்சிருக்குல்ல, நீ விட்டுட்டேன்னா நீ விடுதலை ஆக போற, இதேதான்ப்பா நான் உனக்கு சொல்றேன், புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாருன்னா. அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இவ பேர் அமைதிக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு இதே வரும். ஓகே. ஸோ பொதுவாக வந்து கடமைகள் நம்மை பிடித்துக் கொள்ளவில்லை, நாம் தான் கடமைகளை பிடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு மீனா சொன்னதை எடுத்துக்கோங்க. சனத்குமாரர்கள் அதே தானே நான் பண்ணுவாங்க. இப்போ தர்க்கம் பண்றேன், ஞானத்தை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் போய் தர்க்கம் பண்றேன் அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஆனா ஏதோ புகழுக்காகவா எனக்கு அது எக்ஸாக்டா கதை தெரியாது. பட் வந்து அது பண்றேன்னு சொல்லி அந்த பேர் அமைதியை அடைய முடியாமலே போயிடுது. கடைசியில தட்சிணாமூர்த்தி கிட்ட போகும்போதுதான் அவர் மௌனத்தை பார்த்து இவங்களும் அதை கெயின் பண்றாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் இன்னும் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இதுல வந்து கடமை கொடுமை அப்படிங்கிற வரைக்கும் தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பேரமைதி அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பேரமைதி அப்படிங்கிறது பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கின்ற அமைதி, ரம்ய ரமல சமாதான அல்லது அந்த அமைதியே ஆனந்தம் அப்படிங்கிற அந்த பிரம்மானந்தத்தை குறிப்பிடுவது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? இங்க அமைதி என்பது நீங்க வந்து எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அமைதின்னு சொல்லல. இங்க அமைதி என்பது உங்கள் ஸ்வரூப சுகத்தை அமைதி என்று சொல்லுகிறது. மாயை கடந்த நிலையில் இருக்கின்ற ஒரு பிரம்மானந்தம் இருக்கு இல்லையா, அந்த அமைதி தான் இங்கே பேரமைதி என்று சொல்லப்பட்டது. அந்த பேரமைதி நீங்க உங்க குரு சொன்னாருன்றதுக்காக எதையாவது செய்யும் போதோ அல்ல லீல பண்ணும் போதோ மிஸ் ஆகாம இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லைன்னா கடுமை என்ற கொடுமையில சிக்கி சின்னாபின்னமாக வேண்டியதான். அந்த கொடுமை என்ற அந்த கஷ்டத்துக்குள்ள இருந்து அந்த மலையாக பொழிகின்ற பேரமைதி வேணும்னா அது பிரம்மஸ்வரூபத்துல மட்டும்தான் இருக்கு. பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்தியான்னு புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் அது கிடைக்கும். அதை புரிந்து கொண்டு நீ பிரம்மஸ்வரூபத்தில் நீ வாழ வேண்டும் என்பதை நோக்கத்தில் தான் இந்த கடமை என்ற கொடுமையிலிருந்து விடுபட்டு பிரம்மம் சத்தியம் என்ற அந்த பிரம்மானந்த சுரூபத்திலே லயப்பட்டு நீ சந்தோஷமாக வாழ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றதா எடுத்துப்போம். நம்ம ஏகநாதி பாகவதத்துல இந்த கடமைன்னு சொல்லும்போது உத்தவருக்கு சொன்னார்லன்னா, இப்போ நீங்க வந்து சாதகனுக்கு கடமை பண்ணும்போது நம்ம தடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த கடமை அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி பலன் மேல ஆசை இல்லாம பண்றது அப்படிங்கிறது கரெக்ட். பிகினர்ஸ்க்கு நம்ம இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. பிகினர்ஸ் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஆசையில ததும்பிட்டு இருக்கிறவனுக்கு கர்மயோகம் சொல்லி அவனை வந்து பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஓகே.
பட் தட் இஸ் நாட் தி எண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மெயினா சொல்ல வர்றது. அதான் நான் அதுலயும் பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு தானே சொல்றீங்க, அந்த கடமை கூட. பலனை எதிர்பார்க்காம கடமை பண்ணாலே கொடுமைதான் அப்படிங்கிறேன். அப்ப அங்க பண்ணலாம்னு ஏன் சொல்றீங்க பிகினர்ஸ்க்கு? அது சும்மா நாச்சுக்கு அவனை போய் சொல்லி உள்ள இழுக்கிறதுக்காக. ஸோ பலனை எதிர்பார்த்து பண்ணுன்னு சொன்னா அவனால அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியாது. கடமையை பண்ணிக்கோ, ஆனா பலன் எதிர்பார்க்காம பண்ணிக்கோ அப்படின்னா அவன் கடமையை பண்ண ஆரம்பிப்பான். பலன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிப்பான். பட் பியூரா 100% பலன் எதிர்பார்க்காம கடமை பண்ணலாம் முடியாது. அது ஞானியால மட்டும்தான் முடியும். பட் அந்த மாதிரி சொல்லி இன்டைரக்ட்லி பலன் உன் கையில இல்லைன்னு புரிய வைக்கலாம், பகவான் கையில தான் இருக்குன்னு புரிய வைக்கலாம், பகவான் யாருன்னு புரிய வைக்கலாம், உன்னுடைய அனுபவத்துல உன் கையில என்ன இருக்குன்னு புரிய வைக்கலாம். இப்படி நீ ஏன்டா உன் கையில இல்லாத விஷயத்த நீ தலையில எடுத்துக்கிற, கடமை மட்டும்தானே உன் கையில இருக்கு, பலன் உன் கையிலேயே இல்லை, அதை விட்டுடுன்னு சொல்லலாம். இப்படி அவனுடைய ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைப்பதற்காக அவனை ஏமாற்றி உள்ள கொண்டு போறதுதான் கர்மயோகம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஏக்நாதி பகவான் தானே அதுல அப்பட்டமாவே வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. கர்மயோகம் அப்படிங்கிறது நாங்க உங்களை ஏமாத்தி உங்களை உள்ள கொண்டு வர்றதுக்காக தான் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னு டிக்ளரே பண்ணியிருந்தாங்க. அதை நான் பர்டிகுலரா உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருந்தேன். ஏன்பா இது வேதமே நமக்கு சான்றா வந்துருச்சு அப்படின்னுட்டு கூட. மனசு சித்த சுத்திக்கு சொன்னதா கூட எடுத்துக்கலாம். சித்த சுத்தி தான்டா. சித்த சுத்தி அடையிறதுக்கு கர்மத்துல மூட்டுறோம் இல்ல, கர்மத்தை மூட்டுறதுனா கொடுமைக்குள்ள நம்ம ஏன் மூட்டுறோம்? கொடுமைக்குள்ள மூட்டுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா சித்த சுத்திக்காக. அது அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாம அவனே சித்த சுத்தி செய்ய வேண்டிய ஒரு சித்த சுத்தி பண்ணி அவனுக்கே தெரியாம ஆசைகளை நீக்கி அவனுக்கே தெரியாம கர்மத்தில இருந்து விலக்கி இப்படி அவனுக்கே தெரியாம கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காக கர்மத்திலே மூட்டி விடுவதற்காக வந்தது தானே கர்மயோகம். ரொம்ப நல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எண்ணத்தை நிப்பாட்டணும். எனக்கு அடிக்கடி எனக்கு ஃபீல் ஆறது என்னன்னா, எப்ப இந்த கர்மத்தை தொலைக்கிறோமோ அப்பதான் இறந்தும் நிற்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டாவே. இப்ப நீங்க இப்ப இதுவோ இல்லைன்னா ஏக்நாத் பாகவத்தோ நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, நான் கேட்டுட்டு இருப்பேன். மனசு இதுல தானே இருக்கணும், ஒரு எண்ணமும் வேண்டாம், என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அதுல இருந்து ஒரு ஞாபகம் வரும். ஐயா நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். உடனே போன் எடுத்து மெசேஜ் அனுப்பேன். அப்புறம் வேற யாராவது ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஐயா இதுக்கு வேற என்ன ரிப்ளை பண்ணணுமே, அப்புறமா மறந்துடுவோமே அப்படின்னு அதுக்கு ரிப்ளை. இப்படி என்னோட பிராக்டிஸ ஸ்டாப் பண்றதே எதுவா இருக்குன்னா இந்த கர்மமா தான் இருக்கு. அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஆமா ஆமா அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்றீங்க அப்படின்னு கடமை பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. சரி சரி, அடுத்தது ஓகே போவோம். The universe is but a thought in consciousness. In reality, it is nothing. One who sees the true nature of existence and non-existence never ceases to exist. நமக்கு இந்த டவுட் வரும்ல, கடமையே செய்யாதுன்னு ஏன் சொன்னாருன்னு, அதுக்கு அதே ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்பிரபஞ்சம் அதாவது பிரம்மஸ்வரூபத்தில் இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. விழிப்புணர்வுன்னா இந்த இடத்துல பிரம்மஸ்வரூபத்தில் அப்படின்னு அர்த்தம். அறிவில் விழிப்புணர்வில் தோன்றும் ஒரு எண்ணமே அன்றி வேறில்லை. உண்மையில் அது ஒன்றுமே இல்லை. இருப்பு இன்மை ஆகியவற்றின் உண்மை தன்மையை காண்பவன் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கின்றான். இப்போ கடமைங்கிறது இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். என்னதான் கடமை கொடுமை அப்படின்னு சொன்னா கூட வெளியே வர முடியலையா? இப்ப கடமைங்கிறது இல்லவே இல்லை, யாருக்குமே இல்லை. ஏன்னா உலகமே இல்லை. உலகம்னு ஒண்ணு இருந்தா தானே கடமைன்னு இருக்கிறதுக்கு. இந்த உலகமே இல்லை. உலகமே வெறும் எண்ணத்தால் தோன்றப்பட்ட வெறும் தோற்றம் என்று நீ உணர முயற்சித்தால் அப்ப சும்மா நாச்சுக்கும் பண்ணுக்காக பொழுது போறதுக்காக நீ பாட்டு கற்பனை பண்ண அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கற்பனையில விளையாட்டுக்காக என்னத்தையோ கடமை பண்ற மாதிரி நீ கற்பனையை தான் பண்ண. சோ அங்கே உண்மையா ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த கடமை உண்மையா இல்லை. இந்த கற்பனையில வந்த மனிதர்கள் உண்மையா, உலகம் உண்மையா? எதுவுமே உண்மை இல்லை. அப்ப கடமை மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்போ உண்மை இல்லை. சோ ஃபர்ஸ்ட் அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதன் வாயிலாக நம்மை ஆசையிலிருந்து தூக்குறதுக்காக முயற்சி பண்றாரு. இப்ப ஆசையை விடு அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லு. சோ ஆசையிலிருந்து வெளியே வா அப்படின்னு சொன்னா எனக்கு ஆசை ஒண்ணு இல்லையே, எனக்கு எந்த ஆசையும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவான். கடமையிலிருந்து வெளியே வா அப்படின்னு சொன்னா அவனால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா
ஆசை இருக்கிற வரைக்கும் கடமை இருக்கும்ல. ஏன்பா ஆசையை தான் திறக்க முடியும், கடமை எல்லாம் திறக்க முடியாது. ஏன்டா ஆசையை திறந்துட்டேன்னா கடமை ஆட்டோமேட்டிக்கா இருக்காதுடா. அதெல்லாம் இல்லையா, நாங்க கடமை வந்து பண்றோம், ஆசை இல்லாம கடமை பண்றோம் என்று நாம் பேசிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா. சோ அதை அற்புதமாக தவிர்ப்பதற்காக இங்கு சொல்லப்பட்டதாக நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது வெறும் மாயை, வெறும் எண்ணத்தால் தோற்றுவிக்கப்பட்ட மாயை. உனது வெறும் தாட்ஸ்ல இருந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சமே. பிரபஞ்சமே வெறும் தாட்ஸ், வெறும் மாயைனா அப்புறம் அந்த கடமை என்னடா உண்மையாவா இருக்க முடியும்? அது மாயை தானே, அது இல்லதானே. சோ இப்ப உதாரணமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கனவுல நான் அதை பண்ணணும், கனவுல நான் என் கடமையை நான் மிஸ் பண்ணிட்டேன், கனவு கண்டேன்னா அந்த கனவுல நான் 10 பிள்ளைங்களை பெத்துட்டு நான் வந்து செத்து போயிட்டேன், பாவம் என் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டுவாங்கல்ல என்று நினைச்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது எவனாவது அழுகுறானா? ஐயையோ நான் கடமையை விட்டுட்டேனேன்னு உட்காந்து அழுகுறானா? கனவுல நீ எந்த கடமையும் பண்ணாம வாழ்ந்திருந்தா கூட நீ முழிச்சதுக்கு அப்புறமா நான் கடமை பண்ணாம போயிட்டேனேன்னு நீ அழுறியா அப்படின்னா எவனும் அழுறது இல்ல. ஏன் அழுறது இல்லைன்னா கடமைங்கிறது இல்லவே இல்லை, அது சும்மா நாச்சுக்கும் மாயையாக நான் வந்து பண்ணாதது போல் நடித்தேன் அல்லது பண்ணியது போல் நடித்தேன். எல்லாமே நடிப்பு தானடா. அங்க நீ கர்ம பண்ணாலும் அங்க இல்லை, கர்ம பண்ணலைனாலும் பண்ணல, பண்ணினாலும் பண்ணல. ஏன்னா அங்க கர்மமே இல்லை, ஏன்னா உலகமே இல்லை என்ற இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட நீ கடமையிலேருந்து வெளியே வந்துடலாங்கிறாரு. ஏன்னா ஆசையிலேருந்து வெளியே வந்துடலாம்னா அவன் ஏமாதிக்கிறானே. கடமையிலேருந்து வெளியே வரணும்னு தான் முழுசா ஆசையிலேருந்து வெளியே வர முடியும் என்ற நோக்கத்துல இவர் இந்த விஷயத்தை சொல்றதா நீங்க பார்க்கணும். சோ இப்ப நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடமை கொடுமைன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணார். இந்த ஸ்லோகத்துல கடமை என்பது இல்லவே இல்லை, உலகமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை, கர்மம் என்பது எதுவுமே இல்லை, நீ செஞ்சாலும் செய்யல, செய்யலைனாலும் செய்யல, பின்ன எதுக்கு உட்காந்துட்டு அதை போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்க என்று சொல்வதன் வாயிலாக நம்மை கர்ம மூட்டையிலிருந்து விடுபட அழைக்கின்றார். இப்ப புரியுதான்னு பாருங்க. பிரபஞ்சம் விழிப்புணர்வில் அப்படின்னா ஆன்ம சுரூபத்தில் அப்படின்னு அர்த்தம். தோன்றும் ஒரு எண்ணமே அன்று வேறில்லை, உண்மையில் அது ஒன்றுமே இல்லை. இருப்பு இன்மை ஆகியவற்றின் உண்மை தன்மையை காண்பவன் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கின்றான். இப்படி அவன் புரிஞ்சுக்கணும். இருப்பு இன்மை அப்படிங்கிறது உண்மை தன்மை என்னன்னா பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யா. இதை ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா சத்தியான்னா இருப்பு, மித்தியான்னா இன்மை. அப்ப இருப்பு இன்மை இவரெண்டின் உண்மை அறிந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவன் ஒருத்தன் இந்த பிரம்மம் மட்டுமே உண்மை, அது மட்டுமே இருக்கிறது, அது மட்டுமே எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பாக இருக்கின்றது, சச்சித் ஆனந்தமாக இருக்கின்றது என்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த ஜெகத் அதை தவிர, இந்த பிரம்மத்தை தவிர இது எல்லாமே இன்மைன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப மாயைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஜெகத் பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா, இந்த இருப்பு இன்மை ஆகியவற்றின் உண்மை தன்மையை காண்பவன் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கின்றான். சோ அந்த அத்வைத ரகசியத்தை அவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனே என்றென்றும் ஆனந்தமாக அழியாமல் வாழ்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நான் இந்த இடத்துல இருப்பு இன்மை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3 அவஸ்தைகளை பிடிச்சிட்டேன். 3 அவஸ்தைகள் அப்படிங்கும்போது இந்த கனவும் கற்பனைக்கும் இது ரெண்டுமே இருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இன்மை அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்துக்கிட்டேன். நான் அது கரெக்டா? இதுல எல்லாத்துலயும் இருக்கிறது அவன் ஒருத்தன் தான், இருப்பு இன்மை அப்படிங்கிறது இல்ல. அவன் தானே இருக்கான், அதான் இருக்கு. மனம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் தான் இருக்கான், அந்த காண்பவன் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கிறான் அப்படின்னா இந்த 3 அவஸ்தைகளை வச்சு இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். 3 அவஸ்தைகளுக்கும் பின்னாடியும் அவன் இருக்கானே. அதான் அவன் 3 அவஸ்தைகளுக்கு பின்னாடி மட்டும்தான் அவன் இருக்கான், இது வந்து இருப்பு இன்மையை தாண்டி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேங்கிறேன். ஓகே. அடுத்தது the self which is absolute, effortless, timeless, immaculate, is without limits and at no distance from you, you are forever it. இன்னைக்கு மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சரா டிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகத்துல தான் வருது பாரு. தூயதும் முயற்சியற்றதும் காலத்தை கடந்ததும் கரையற்றதுமான ஆன்மா எவ்வித எல்லைகளும் அற்றது, அது உன்னிடத்திலிருந்து எட்டாத தூரத்தில் இல்லை, எப்போதும் நீயே அதுவாக இருக்கின்றாய்.
ஸோ அது தூரத்துல இல்லை. ஏன்னா நீயே அது இன்னைக்கு மெசேஜ் அப்படியேதான் கொடுத்துருக்கேன். நோ டிஸ்டன்ஸ் பிகாஸ் யூ ஆர் தட். அதுவே இதுவாக இருக்கும்போது எங்க டிஸ்டன்ஸை போய் நான் சொல்றது அப்படின்னு காட்டியிருந்தேன். ஸோ அதைத்தான் இங்கேயும் அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்றார். ஃபர்ஸ்ட் பியூர், தூயது, இந்த பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றார். தூயதும் முயற்சி அற்றதும். எகெயின் இந்த முயற்சி அற்றதுன்னு சொல்லும் போதே கடமையிலிருந்து விடுபட்டவன் வந்துருச்சா? கடமை செய்யறவனுக்கு தானே முயற்சி வேணும். இங்க கடமையே இல்லையே அப்படின்னா அங்க முயற்சி என்ன இருக்கும்? ஒரு முயற்சியும் இருக்காது. இப்ப பக்தர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா என்கிட்டயாவது போய் கேளு, நான் முயற்சி பண்ணி நான் கடமை வந்தேன் இல்லை அப்படின்னு எவனும் சொல்ல போறது இல்லை. திங்ஸ் will happen naturally and automatically. அதான் இருக்க போகுது. முயற்சி இல்லாத செயலாக இருக்கும், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாகத்தான் இருக்கும் என்றுதான் நாம் பார்த்திருக்கின்றோம். ஸோ தேர்ஃபோர் முயற்சி அற்றதுங்கிற வார்த்தை நமக்கு வந்துருது. காலத்தை கடந்ததும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? காலத்தை கடந்தது அப்படிங்கிறதுல நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் அப்படின்னுட்டு ஆத்மாவுக்கு ஏதாவது இருக்கா? ஆத்மா எப்போதும் சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ ஒன்று முதலில் இருந்தது, இப்ப இல்லை, அல்லது இனிமே இருக்கும் என்ற ஒரு விஷயம் ஆத்மாவுக்கு இருக்கா? ஆனா நம்ம மாயைக்குள்ள இருக்கக்கூடிய எந்த வஸ்துனாலும் அது காலத்தை கடந்ததுன்னு சொல்ல முடியாது. அது காலத்துக்கு உட்பட்டது. இறப்பு இறப்பு அந்த மீன் டைம் இருக்கும். ஆமா. ஆனா ஆத்மாவுக்கு அது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பொருளாகட்டும், அது மனுஷனாகட்டும், அவனுக்கு ஒரு கால வரையறை உண்டு. அந்த காலத்திற்கு கடந்து அவன் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா வாழ முடியாது. எவனும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 100 வயசுக்கு மேல வாழ முடியாது. ஒரு யாரோ வீடியோ அனுப்பிச்சாங்க, 118 வயசு தாத்தா யோகா பண்றாரு. 150 வச்சுக்கோ, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்துருவாரு அவரு. கண்டிப்பா ஒரு நாள் சாகதான் போற. ஸோ தெர் இஸ் நோ காலத்தை கடந்ததுங்கிற அந்த டாபிக்கே நிச்சயமா யாருக்குமே கிடையாது மாயைக்குள்ள. பட் நீ மாயை கடந்த நிலைக்கு போயிட்ட அப்படின்னா, நீ சத்திய பிரம்மத்துக்குள்ள போயிட்ட அப்படின்னா அங்கே காலத்துக்கு வேலையே இல்லையே. நீ நிரந்தரமானவள் அல்லவா? சோ அப்போ உன்னுடைய ஆனந்தமும் சரி, இந்த சத் சித் ஆனந்தம்ங்கிறதுக்கு மீனிங்கே அதுதான். சத்துன்னா பெர்மனன்ட்னு அர்த்தம், சித்துன்னா உணர்வு. அது எப்படிப்பட்ட உணர்வு? ஆனந்த உணர்வு, சத் சித்தானந்த உணர்வு அப்படின்னு சொல்லும் போதே காலத்தை கடந்ததுன்னு ஆட்டோமேட்டிக்கா அதுல மீனிங்கே வந்துருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிரந்தரமானது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஒரு பாயிண்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு. கரையற்றதுமான ஆன்மா. ஆன்மாவில எக்கச்சக்கமான கரைகள் இருக்கு, சரியா? ஆன்மால இல்ல, மாயையில. ஆன்மா மாயையில் இருக்கும்போது அது எக்கச்சக்கமான கரைகளோடு இருக்கும். ஸோ நல்லவன், கெட்டவன், கொடூரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜோ தமோ குணங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் கரை தானப்பா. ரஜோ குணங்கிறது ஒரு கரை, தமோ குணங்கிறது பெரிய கரை. ஸோ இந்த கரைகள் எல்லாம் எங்கே இருக்கும்னா நம்ம மாயைக்குள்ள இருக்கும், சரியா? ஆன்மால குணங்கள் அற்றதல்லவா, நிர்குணன் அல்லவா? நிராகாரன், நிர்குணன், தூயவன் அப்படின்னு எல்லாம் நம்ம ஆன்மாவுக்கு நம்ம சொல்லுகின்றோம். அப்படின்னப்போ கரையற்றதுங்கிறது அடுத்த முக்கியமான டேர்ம்ல சொல்லியிருக்காரு. சார் கரையற்றதுமான ஆன்மா. அடுத்து எவ்வித எல்லைகளும் அற்றது. எல்லைகள் அப்படின்னு சொன்னா அடுத்து இப்ப காலத்துக்கு உட்பட்டதுன்றதை பத்தி நம்ம பார்த்தோம்ல, எல்லைக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ உதாரணமா மனுஷன் அப்படிங்கிறவன் அவனுக்குன்னு சில எல்லைகள் இருக்கு. என்னென்ன எல்லைகள் சொல்லலாம்? இப்போ உதாரணமா இவ்வளவுதான் வெயிட் தூக்க முடியும், இவ்வளவுதான் வெயிட் தூக்க முடியும் அப்படிங்கிறத விட ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள்னா, அவனுக்குன்னு ஒரு எல்லை, கண்டிப்பா ஒரு 5 மணி நேரம் தூங்கணும், ஒரு 2 மணி நேரமாவது சாப்பிடணும். ஒரு எல்லை இருக்குல்ல, இப்படி இருந்தாதான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லை இருக்கு. சோ அதே மாதிரி பறவைகளுக்கு பறக்க முடியும், ஆனா மனுஷனுக்கு பறக்க முடியாது. He has got some limitation. எல்லைன்னா லிமிடேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு எல்லைக்கு உட்பட்டவன் தான் இந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். என்ன வேணா எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமாலாம் பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. சொன்ன மாதிரி உன்னால இத்தனை கிலோ தான் தூக்க முடியும்னா அவ்வளவுதான் தூக்க முடியும்.
ஸோ யூ ஹாவ் காட் சம் கைண்ட் ஆஃப் லிமிடேஷன் இன் யுவர் பாடி. அதே மாதிரி பெர்மனண்டா உன்னால வாழ முடியாதுங்கிறது ஒரு லிமிடேஷன் தான், வயசாகுதுங்கிறது ஒரு லிமிடேஷன் தான். எவ்ரி திங் வி ஆர் லிமிடெட் பீயிங்னே நம்ம சொல்லுவோம் இல்லையா? கண்ணன் அன்லிமிட்டெட் பட் வி ஆர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய பவரும் வந்து வெரி வெரி லிமிட்டடாகத்தான் இருக்கின்றது, சரியா? ஆனா ஆன்மா அப்படிங்கிறது எல்லைகளுக்கு அற்றது. அப்படின்னா என்ன? அதுக்கு லிமிடேஷனே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அதுக்கு வரைமுறையே கிடையாது. ஏன்னா அது மாயையிலே கிடையாது. ஸோ அது அது மட்டுமே இருக்கின்றது, அதுவே எல்லாமாக இருக்கின்றது. அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டு நீ வந்து சொல்லிட முடியாது. அதுக்கு கண்டிஷன்ஸ் போட முடியாதுன்னு கூட வச்சுக்கோங்க இந்த எல்லைகள்னு வரும்போது. ஸோ இட் ஹாஸ் பாண்ட். இப்போ மனுஷனுக்கு 100 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷனோட தான் அவனால வாழவே முடியும். நம்ம 40 டிகிரிக்கு மேலன்னா செத்து போயிடுவோம். அதுவே ஒரு லிமிடேஷன் தானேங்க. குளிர்காலத்துலன்னா ஒரு குறிப்பிட்ட குளிருக்கு மேலே நீங்க வந்து ஏதோ குளிர் பிரதேசங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அங்க மனுஷங்க வாழ்றாங்களே. எப்படி வாழ்றாங்க? ஒரு 2 நிமிஷம் சொட்டர் இல்லாம வெளியே போக சொல்லுங்க, செத்து போயிடுவான் மனுஷன். அப்ப எவ்ரி திங் ஹாஸ் காட் அ லிமிடேஷன். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன் யாருக்கு இருக்குன்னா மனுஷனுக்கு இருக்கு, ஆனா ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா எவ்வித எல்லைகளும் அற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்துதான் நான் இன்னைக்கு அனுப்புற குட் மார்னிங் மெசேஜ், அது எட்டாத தூரத்தில் அப்படின்னு என்னன்னா ஜீவன் வந்து பிரம்மத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கான். நாங்க எத்தனை வருஷமா தேடிண்டே இருக்கோம், பல கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம், எத்தனை கிலோமீட்டர்ல போய் இன்னும் ரீச் ஆக போறோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு ஜீவன் பிரம்மத்தை தேடுகின்றார், ஆன்மாவை தேடுகின்றார். ஜீவனும் ஆன்மாவும் என்னமோ பல கோடி எட்டாத தூரத்துல இருக்கிற மாதிரி, அந்த தூரத்துல போயிட்டு நீ வந்து தேடி அலையிற மாதிரி. சோ அது உண்மை இல்லை, அதுவே நீயாகத்தான் இருக்கின்றாய். ஆதலால் நீ நோ டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸே கிடையாது. எந்த உன்னை விட்டு அது தனியாக இல்லை, உன்னை விட்டு தனித்து இல்லை, அரடி டிஸ்டன்ஸ்ல கூட இல்லைன்னா அதுவே நீயாகத்தான் இருக்கின்றாய். என்னோட ஆன்ம ரகசியத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்க இந்த இதுல. சோ நம்ம என்ன ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து தன்னை நான் தமசிக்கோ, நான் ரஜசிக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நான் தூய்மை அற்றவன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நீ வந்து ஆன்மாலே இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. பயங்கரமா நான் முயற்சி பண்றேன், என்னால முடியலன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் முயற்சி பண்ற லூசு? நீ முயற்சி பண்ண வேண்டியதே இல்லையே. நீ ஆன்மாடா, நீ ஏன்டா பாடியில இருந்தாதான் நீ முயற்சி பண்ணணும் இல்லையா? நான் உடம்பு அப்படின்னு இந்த உடம்புல சிக்கிறவன் முயற்சி பண்ணட்டும், நீ ஏன் முயற்சி பண்ற? இப்ப முயற்சி பண்றேன்னாலே நீ ஆன்மா இல்ல. நீ வந்து காலத்துக்கு உட்பட்டு வாழ்ற அப்படின்னு ஃபீலிங் இருக்கா? ஐயோ நான் செத்து போயிடுவேனே, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு ஃபீலிங் இருக்கா? நீ வந்து நீ மாயில சிக்கிட்ட, நீ வந்து ஆன்மால இல்ல. உங்ககிட்ட தமோ இருக்கு, எனக்கு ரஜோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறியா? நீ வந்து ஆன்மாலே இல்ல. உனக்கு லிமிடேஷன் இருக்குன்னு ஃபீல் பண்றியா? நீ ஆன்மாலே இல்ல. நீ எப்ப போயிட்டு நான் ஆன்மாவை அடையிறது அப்படின்னு ஃபீல் பண்றியா? அப்பயும் நீ இல்லை. சோ நீ ஏதான் அது என்ற அந்த உண்மையை புரிந்து விட்டால் நீ இத்தனை விஷயத்துல இருந்தும் வெளியே வந்துடலாம். சோ யாட்சிக்கா கூட நம்ம வச்சுக்கலாம். சோ நம்ம ஆன்மால இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதுல ஐடென்டிபிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. நம்ம ஆன்மால ஐடென்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூயதா மாறிடுவோம், முயற்சியற்றவர்களாக மாறிடுவோம், காலத்தை கடந்தவர்கள் கரையற்றதாக மாறிடுவோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒன்ஸ் நான் ஆன்மான்னு நீ ஐடென்டிஃபை பண்ண மொமெண்ட்ல நீ இப்படிதான் இருப்ப. நான் உடல்னு நீ ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா நீ அப்படியே ஆப்போசிட்டா தான் இருப்ப. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு லொகேஷன் போட்டு நம்ம தேடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நம்ம வீட்லயே இருந்து நம்ம லொகேஷன் போட்டுட்டு இந்த லொகேஷனுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இல்ல நான் சொன்ன மாதிரி நான் உங்க கண்ணாடியை தான் இப்ப வாட்ச் பண்றேன். கண்ணாடி வழியா உலகத்தையே பார்த்துட்டு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு உங்க கண்ணாடி எங்கன்னு தேடுற மாதிரி. அங்க நகைய வந்து கழுத்துல போட்டுக்கிட்டானா, காணும் வரும்போது அதே கழுத்துலதான்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆமா இல்லைன்னு சொன்னானா. அதுதான் நம்ம ஆன்ம ரகசியத்தின் ரகசியமா இது. ஆனா ரகசியம்னு வேற பேசிக்கிறோம். அப்பட்டமா வெளியில தெரியுது, ஆனா அதை நான் உணராம ஐடென்டிஃபை பண்ணாம நான் வேற ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை தேடி அலைய வேண்டிய ஒரு நிலையில ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆகாயத்தை குடத்துக்குள்ள போட்டு அதை நான் உருவாக்குறேன், அடைய போறேன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு அதை கொட்டிட்டு ஆகாயத்தோட கலந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் இருக்கிறது ஆகாயம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த ஸ்லோகம் போவோம். For those whose vision becomes unclouded, illusion evaporates and the self becomes known. All sorrow is instantly dispelled.
அப்படி இல்லாம நீ எப்ப நீதான் ஆன்மா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுவேன்னு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்லோகம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய பார்வை மேகமூட்டமின்றி தெளிவாக இருக்கின்றதோ அப்படின்னா தெளிவா நான் பிரம்மம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கானோன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம மேகமூட்டமின்றி அப்படின்னு போட்டிருக்கேன், என்னால பழமணும்னு விஷயம் இல்லை. யூ ஆர் நாட் ஹைடட் பை யுவர் மைண்ட். உன்னுடைய முக்குண கலவையினாலோ நீ மாயையில் இருக்கிறதுனால எதுவுமே இந்த மேக கூட்டங்கள்லாம் உங்களுடைய முக்குணங்கள் எடுத்துக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க, இந்த மாயைக்கால உன்னை மறைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா உன்னுடைய பார்வை மிக தெளிவாக இருக்கின்றது. ஏன்னா உன்னுடைய ஐடென்டிட்டி ஸ்ட்ரைட்டாவே நீ ஆன்மால வச்சுட்ட. நீ ஆன்மால ஐடென்டிட்டி வச்சதுக்கு அப்புறமா நீ இந்த முக்குண கலவையால உன்னால மூட முடியாது, இந்த உலகத்தால உன்னை மூடி மறைக்க முடியாது. நீ என்னதான், ஏன்னா ஆக்சுவலா ஆன்மாங்கிறது உருவற்றது, ஆனா மாயாவுக்கு உருவம் இருக்கு. ஆனா இந்த உருவற்றது உண்மை, இந்த உரு கொண்டது மாயா. இப்போ இந்த உருவற்றதுதான் நான் சொல்லிட்டு நீ அதுல தெளிவா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா இந்த உருக்கொண்ட அத்தனையும் சேர்ந்தா கூட அதை அவன் மறைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ யாருடைய பார்வை மேக மூட்டமின்றி தெளிவாக இருக்கின்றதோ அவர்களுக்கு மாயை மறைந்து ஆன்மா அறியப்படுகிறது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஜஸ்ட் நீ ஆன்மான்னு ஐடென்டிஃபை பண்ண அடுத்த செகண்ட் மாயா ஒண்ணுமே பண்ணதுறான், மாயா காணாமலே போயிடும். இந்த சொல்லுவார்ல பக்தியா, நீ பக்திக்கு வந்துட்டேன்னா இக்கரையிலேயே இந்த மாயா நதி வற்றி போய்விடும் அப்படிங்கிற மாதிரி ஞானேஸ்வர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த விஷயத்தை எடுத்துப்பாங்க. மாயை காணாம போயிடுது. மொமெண்ட் when you identify with the ஆன்மா, அது சேம் மொமெண்ட் நீ மாயில ஐடென்டிபிகேஷன் விட்டாலே என்ன, மாயை இல்லைன்னு தானே அர்த்தம், அது இருந்தாலும் இல்லைன்னு தானே அர்த்தம். அது முதல்ல இல்லவே இல்லைதான், சும்மா நச்சுக்கு தான் தெரியுது, தெரிஞ்சாலும் அது இல்லைங்கிறது நீ ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம். கனப்பொழுதில் எல்லா துயரங்களும் நீங்கி விடுகின்றன. ஸோ தி சேம் மொமெண்ட் உனக்கு எல்லா துயரங்களும் நீங்கி விடுகின்றன. எக்ஸாம்பிள் இருக்கேன், கனவு தான் பெஸ்ட். எவ்வளோ பெரிய துக்கத்துல வேணா இரு, கேன்சர் வந்துருச்சு இல்ல பணம் லாஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ பெரிய துக்கத்துல வேணா இருங்க, கண்ணு முழிச்சு அடுத்த செகண்ட் எங்க போச்சு, செகண்ட்ல கனவு. கனப்பொழுதில் எல்லா துயரங்களும் நீங்கி விடுகின்றன, பெஸ்ட் எக்ஸாம்பிள் கனவு தான். ஏன் அப்படின்னா அது மாயான அந்த ஃபீல் பண்ண செகண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபீல் ஃபார் தட் இல்லையா, அதை பத்தி நம்ம கவலையப்பட போறது இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தை நீ மாயான்னு புரிஞ்சுக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உன்னை தொட போறது இல்லை. அது எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா நீ ஆன்மாவில் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நீ மாயில ஐடென்டிஃபை பண்ணி, அதை கூட நீ குட் மார்னிங் மெசேஜ்ல கொடுத்துருக்கேன்ல, அதுல என்ன சொல்லியிருக்கேன், நீ மனம்னு ஒரு வேலை நீ தப்பா புரிஞ்சுட்ட அப்படின்னா உன்னை கரையேற்றவே முடியாதுன்னே சொல்லிட்டேன். சரியா? சோ நீ ஆன்மாவாகவே இருக்கின்றாய், ஆனால் அது இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணிட்ட, நீ ஆன்மா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணா நோ சொல்யூஷன் ஃபார் யூ. நீ ஆன்மாவை கண்டுபிடிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஆன்மாவாக இருந்து கொண்டு நான் அழியும் பொருளான மனம்னு நீ தவறா புரிஞ்சுட்டு இருந்த அப்படின்னா உனக்கு சொல்யூஷனே இல்லை இல்லையா. அந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். பட் தி மொமெண்ட் when you understand exactly, பார்வை மேகமூட்டமின்றி தெளிவாகிறது. இது இன்னொரு வரியில சொல்லணும்னா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோ இதெல்லாத்தையும் கூட நீங்க மேகமூட்டமா கூட வச்சுக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்காது, இந்த மேகமூட்டம்லாம் இருக்காது. என்னது லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ஈகோ மண்ணாங்கடி எதுவுமே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் பார்வை தெளிவா ஆன்மா என்று அறியப்படுகின்றது. இங்க உள்ளது எல்லாமே என்னுடைய கல்பனைகளாலான தோற்றம் என்று புரியப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த உலகமே நான் என்று வெறும் மாயையாக இருக்கின்றேன் என்றும் அறியப்பட்டு விடுகிறது. யாராவது என்ன அடிச்சாங்க, என்ன அடிச்சது யாரு, நான் தான் என்னையே அடிச்சுக்கிட்டேன், திட்டினாங்க என்னதான் நானே திட்டிக்கிட்டேன், எனக்கு என்னமோ பெருசா கோடிக்கணக்கில் விழுந்தது சும்மா நாச்சுக்கும், அல்லது எல்லாம் லாஸ் ஆச்சு சும்மா நாச்சுக்கும், எல்லாம் எனது கல்பனையால் நானே உருவாக்கி கொண்ட அத்தனை விஷயம் என்று ஒருவனுக்கு தெளிவாகின்ற போது அவனுக்கு இங்க நடக்கிறத பத்தி கவலையே இல்லை. ஏன்னா மாயான்னு புரிஞ்சாச்சு இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன வந்துச்சு, கன பொழுதில் எல்லா துயரங்களும் நீங்கி விடுகின்றன. இந்த ஜனகர் வஷ்டாவகிட்ட கேட்டாராம், செகண்ட்ல எனக்கு ஞானம் வரும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. முடியும்னு தானே சொல்லியிருக்காருங்க. The moment when you understand the world is Maya and if you identify yourself with Anma, in the same second you will be relieved from all your sorrows and you become that. நீ அதுவாகவே மாறிவிடுகிறாய் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் இங்கே சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. ஸோ இங்கே சித்தம் சுத்தமாக இல்லை, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பார்வை மேகமூட்டமாக இருக்கிறதுனால நம்ம ஆன்மான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்காம நம்ம மாயான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதனுடைய விளைவு நம்ம துன்பத்திலே துயரத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாறாக அப்படியே உல்டாவா போட்டேங்க அப்படின்னு சொன்னா, நீ ஆன்மான் அறியப்படும் போது மாயான்னு புரியப்படும் போது கணத்திலே துயரங்கள் விடுபடுகின்றன என்ற விஷயம்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கறது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, என்னது இவ்வளவுதானா, கஷ்டமே இருக்காதா, ஐடென்டிஃபை மட்டும் மாத்தி பண்ணா போதுமா அப்படின்ற மாதிரி தோணுதா? அப்படின்னா இஷ்டாகிறவர் வந்து அவர் சொன்னதை நிரூபிச்சிட்டாருன்னு அர்த்தம். நொடியில் ஞானம். Seeing everything as imagination, knowing the self as timelessly free, the sage lives as a child. அதேதான் மறுபடியும் சொல்றார். அனைத்தும் வெறும் கற்பனையே, இன்னும் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அனைத்தும் எனது கற்பனையே அப்படின்னு போட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். எனது கற்பனையே என்று கண்டு ஆன்மாவை எப்போதும் சுதந்திரமானதாக உணர்ந்த ஞானி ஒரு குழந்தையை போல் வாழ்கிறான். இந்த குழந்தைன்னா நான் வந்து இந்த ஒரு 6 மாச குழந்தை, ஒரு வயசு குழந்தை எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல கூட எடுத்துக்கிறது கஷ்டம். ஏன்னா 100% அம்மாவை நம்பி ஃப்ரீயா இருக்கும், எதை பத்தியும் கவலைப்படாது, அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த மாதிரி ஒரு சரண்டரான குழந்தை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி நீ வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் எனது கற்பனை என்று உணர வேண்டும். இப்போ மாயையா பார்த்தா நான் வந்து ஆன்மாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா அந்த மாயையாவை பார்த்துருவேன், இல்லை மாயையா பார்த்தா நீ ஆன்மாவை ஐடென்டிஃபை பண்ணிப்பேன்னு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? இப்ப நீ அடுத்த சந்தேகம் எங்க கொண்டு வருவேன்னா, அது எப்படி நான் மாயையா பார்ப்பேன்? நம்ம வந்து இதை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லைக் விவகாரிக சத்தா, பிரதிபாசிக சத்தா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீவ கல்பனை, ஈஸ்வர கல்பனை அப்படின்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நினைவு உலகம் அப்படிங்கிறத வச்சும் கனவுலகம் அப்படிங்கிற கற்பனை உலகத்தை நினைவு உலகத்தோடும், கற்பனை உலகத்தை ஜீவ சிருஷ்டியோடும், கனவுலகத்தை நினைவு உலகத்தோட இந்த விவகாரிக சத்தையோடும் இணைத்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா கிளியர் கட்டா புரிஞ்சுன்ற ஒரு விஷயம்தான் இந்த உலகம் கற்பனை தவிர எதுவும் இல்லை அப்படின்னுட்டு. ரெண்டாவது, ஆழ்ந்த வர்க்கத்துல கற்பனை இல்லை, அடுத்த செகண்ட் அங்க உலகமே இல்லை. இதுவும் நிரூபணமான ஒரு அனுபவிச்ச ஒரு விஷயம், சரியா? அப்போ நாங்க கற்பனை பண்ணேன், நான் கற்பனை பண்ணாதெல்லாம் நடக்குதே அப்படின்னு ஏமாத்திக்க முடியாது. பிகாஸ் நீ கனவு காண்ற எல்லாமே உனக்கு தெரியலன்றதுக்காக அது நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. உன் கனவுல வர்றது எல்லாமே உன் கற்பனை தான், அது நீ இல்லை, நீ ஏமாத்திக்க முடியாது என்று நாம் நிரூபித்திருக்கின்றோம் இல்லையா? அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வாட்எவர் இப்போ நீ என்னத்தை வேணா கற்பனை பண்ணி தொலை, இப்போ கூட உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இஃப் யூ ஹாவ் அ குட் இமேஜினேட்டிவ் பவர், தேன் இப்ப என்ன நடந்தாலும் அதை பகவான் பிரசாதமா எடுத்துக்கொண்டு ஆனந்தமா வாழ முடியும்ல. ஆஃப்டர் ஆல் திஸ் பவர் உனக்கு இப்பயும் இருக்குல்ல. சப்கான்சியஸ்ல என்ன கரெக்டான இருந்துட்டு போடுண்டா, இப்ப கான்சியஸ் பியூர் ஆயிடுச்சுன்னா, நடப்பதெல்லாம் என் பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டேன்னா, எவனா வந்து கொலையே பண்ணாலும் என் கண்ணை என்ன எடுத்துக்கிட்டு போறான்னு சந்தோஷமா வாழ்ந்துடலாம்ல. ஸோ ட்ரை டு ஃபீல் தட் பவர் ஆஃப் கல்பனா. ஸோ அந்த கல்பனை அப்படிங்கிறது உன் கையில தான் இருக்கு. உன் கல்பனை அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஏற்கனவே போட்ட கற்பனையா இருக்கலாம், அல்லது இப்ப நீ போடுற கற்பனையா இருக்கலாம். உலக அனுபவம் என்பது வெறும் கற்பனை தானே தவிர, கற்பனையை தவிர வேறொன்றும் இல்லை. மொமெண்ட் when you understand that, ஆஹா வெறும் கற்பனை தானா, அப்போ ஒழுங்கா கற்பனை பண்ணி தொலைஞ்சு அனுபவே, இல்லைன்னா கற்பனைன்னு சொல்லிட்டு அதை விட்டு தொலை. பிகாஸ் அதை பத்தி கவலையே படாது. அதுதான் மாய அனுபவம் தானே, பிரம்ம சுகமே தானே அதுல பட்டு பிரதிபலிக்க போகிறது. அது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா தானே வாழ போறேன் என்று அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணிட்டீங்கன்னா எனது கற்பனையே அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காரு, அனைத்தும் வெறும் கற்பனையே அப்படின்னு. நம்ம ரொம்ப ரொம்ப ஹையர் நாலேஜ் கிளாஸஸ்ல எலாபரேட்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஜஸ்ட் உங்களுக்காக ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ அனைத்தும் கற்பனையே என்று காண வேண்டும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஆன்மாவை எப்போதும் சுதந்திரமானவனாக உணர்ந்த ஞானி. ஆன்மாவுக்கு எங்க கட்டுன்றது, அதாவது நிறைய பேர் உடம்புல சிக்கிட்டு எனக்கு சுதந்திரம் இல்லைன்னு கதறிட்டு லூசு பையில, நீ உடம்புல சிக்கிட்டு இருந்தா சுதந்திரம் இருக்கு எப்படி இருக்கும்? நீ காலத்துக்கு உட்பட்டவன், எல்லைக்கு உட்பட்டவன், என்னமோ சொன்னார்ல, இது எல்லாத்துக்கும் உட்பட்டுல நீ வாழ்ற. நீ முயற்சிக்கு உட்பட்டவன், காலத்திற்கு உட்பட்டவன், நீ கரை உற்றவன், நீ எப்படி சந்தோஷமா வாழ்றது? நீ பாடியில இருந்து வெளியே வந்தாதானே தெரியும் நீ எப்போதும் சுதந்திரமானவன் என்று. இப்ப மட்டும் இல்லை, எப்பயுமே உனது சுதந்திரம் உனக்காகவே இருக்கின்றது. ஏன்னா சுதந்திரம்ங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் உனது ஸ்வரூபா. ரெண்டாவது, உன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு இன்னொன்னு இருந்தா தானே முடியும். டுவாலிட்டி இருந்தா தானே சுதந்திரமே போகும்.
இப்ப நீ மட்டுமே இருக்கேன்னா நீ சுதந்திரமா தானே இருப்ப. எப்போதும் சுதந்திரமானவனாக உணர்ந்த ஞானி குழந்தையை போல் வாழ்கின்றான் என்று சொல்லி முடிச்சிருக்கிறார். மீதியை நாளைக்கு பார்க்கலாம். குழந்தை போல் அப்படின்னா சரணாகதி அப்படின்னு கூட தேவையில்லைண்ணா. அதனுடைய மைண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ யாராவது அடிச்சுட்டா ஐயோ அடிச்சுட்டாங்க அப்படின்னு வஞ்சகம்லாம் வச்சுட்டு இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்காது. இந்த கடந்த காலத்தை பத்தியும் சிந்திக்காது, இந்த ஃபியூச்சர்லயும் வந்து இருக்காது. இப்போதைக்கு அடிச்சுட்டோம்னாலும் கூட உடனே வந்து கட்டி பிடிச்சுக்கும். அந்த அளவுக்கு குழந்தையா எதுவுமே நினைக்காம. முடியுமா? அதான் நான் அந்த மாதிரி குழந்தை மனசு அப்படிங்கிறது அந்த சுதந்திரமா இருக்கும். அது பாட்டுக்கு எந்த ஒரு டாட்ஸும் இல்லாம ரிவெஞ்ச் எடுக்காம செய்யாமன்னு சொல்றேன்.